வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ஆப்பிள் வச்சு எளிமையான முறையில் சுவையான ஆப்பிள் ஜாம் நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இது நம்மளே செஞ்ச ஜாம் தான். அந்த ஜாமோட கலரெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் இதே போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சுலபமான முறையில் நம்ம செஞ்சு முடிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், 2 மீடியம் சைஸ் ஆப்பிள் நான் எடுத்துருக்கிறேன். இது 300 கிராம் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து. சின்ன துண்டு அளவுக்கு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். நம்ம இதை தாங்க ஃபுட் கலருக்காக சேர்க்க போகிறோம். வேறு எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்துக்கலாம். பீட்ரூட் சேர்க்கறதுனால அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல்லு வருமா அப்படின்னா அது கண்டிப்பாக வராதுங்க. நம்ம அந்த கலருக்காக வேண்டியதாக சேர்க்குறோம். நான் பீட்ரூட்டோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இதில் வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு சைஸ் இருக்குது போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம தோலை சீவனுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பீட்ரூட் துண்டுகளையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மொத்தமாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இதே போல் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். மூடி போட்டுக்கிறலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. சரியாக 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு வெதுவெதுப்பான பதம் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு சொல்லி. இதே போல் சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மாற்றி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது போல் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும். ஆப்பிள் ஜாம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இதே போல் ஸ்பூன் வச்சு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. அழுத்தி அந்த ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். இந்த ஆப்பிள் அரைப்படாத ஆப்பிள் தோல் எல்லாமே மேலேயே நிற்குங்க. பாருங்கள், இதே போல் அதோட சக்கையெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும். இதை நம்ம கீழே போட்டுடலாம். இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த ஆப்பிள் ஜூஸை அடுப்பில் வச்சு இது போல் கலந்து விடுவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்தோன்னா இதே போல் பதத்துக்கு இருக்கும். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சு கிளறணுங்க. அதனால் தண்ணி சேர்க்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்குது. இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த இனிப்போட சுவையை இந்த உப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். நம்ம சுகர் சேர்த்தோன்னுமே இந்த ஆப்பிள் ஜாமோட கலர் நல்ல ஒரு ரெட் கலருக்கு மாறுங்க. நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமலே எவ்வளோ அழகான ஒரு கலர் கிடச்சிருக்குது பாருங்கள். அந்த பீட்ரூட்டோட ஃப்ளேவர் இதில் கொஞ்சம் கூட இருக்காது. நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ இதை நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கலந்து கொடுக்கணும். பாருங்கள், ஒரு ஸ்பூனில் வச்சு இது போல் ஒரு பிளேட்டில் இப்படி எடுத்து பார்த்தோன்னா அந்த ஜாம் அதே மொத்தமாக சேர்ந்து நகர்ந்து வரணும். தனித்தனியாக தண்ணி போல் பிரிஞ்சு வரக்கூடாதுங்க. இதுதான் நல்ல பதம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு புளிப்பு தன்மை தேவைப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்தோம்னா ரொம்பவே சுவையான ஆப்பிள் ஜாம் நம்ம வீட்டிலையே ஆரோக்கியமான முறையில் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இனிமேல் இந்த ஜாம் நீங்கள் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எளிமையான முறையில் வீட்டிலையே செஞ்சு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.